தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. போதும், நல்லா பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பிதா தனக்கு ஒப்பு கொடுத்தார் என்று அறிந்த பொழுது என்ன செஞ்சாருன்னா, தன்னை தாழ்த்துகிறார். அல்லேலூயா. மற்றவருடைய பாதங்களை கழுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்க கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க உத்தரவாதம் பண்ண உங்களை அழைக்கிறார் என்றால், நீங்க முதல்ல உங்களுக்கு தேவை மனத்தாழ்மை தேவை. ஒருவன் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமே எது என்றால், அவன் மனத்தாழ்மை உள்ளவனாக இருப்பான். இயேசுவோடு கூட ஒருவன் வாழ்கிறான், இயேசுவை தரிசிக்கிறான், இயேசுடைய சத்தத்தை கேட்கிறான் என்றால் அவன் என்ன செய்வானா, மனத்தாழ்மையாய் நடந்து கொள்வான். தன்னை தாழ்த்த ஆயத்தமா இருப்பான். தன்னை தாழ்த்த ஆயத்தமா இருப்பான். அப்போ நீங்கள் உங்களை தாழ்த்த ஆயத்தம் இல்லாமல் இருப்பீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை என்று அர்த்தமாயிடும். அதாவது சொந்த சகோதரன் மேல் அன்பு இல்லாதவன் கிறிஸ்துவை தரிசிக்கவில்லை. அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களிடத்தில் செய்ய போகிற, தேவன் கொடுக்க போகிற மிகப்பெரிய உன்னதமான காரியங்களுக்கு நீங்கள் உங்களை முழுசாய் அர்ப்பணிக்கவும், அதுக்கு உத்தரவாதம் எடுத்து காரியங்களை செய்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுக்கு முதல் படியாய் உங்களை தாழ்த்த வேண்டும். உதாரணத்துக்கு மரியாளிடத்திலிருந்து செய்தி வருகிறது, பரிசுத்தாவின் இடத்துல வரும் பொழுது நீ குழந்தையை பெற்றெடுப்பாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன போது அவங்க என்ன சொன்னாங்க, நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா.